மன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. இங்கு தாவீது கர்த்தர் யார் என்பதை சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார் கர்த்தர் ஜீவனுள்ளவர், அடுத்து சொல்கிறார் என் கன்மலையானவர், அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார் என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கன்மலையாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கன்மலையான தேவன், அவர் ரட்சிப்பின் கன்மலை. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பாகவும் கன்மலையாகவும் இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் என்றென்றைக்கு நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார், உங்களை எப்பொழுதும் காண்கிறார். நீங்கள் கூப்பிடும் போதே உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். தாவீது சொல்லுகிறார் கன்மலையின் மேல் என் காலடிகளை ஊன்ற கட்டுகிற தேவன் என்று. அவர் என் கன்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் கன்மலையாக இருக்கிறபடினால் எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை கர்த்தர் யார் என்பதை நமக்கு இந்த வசனம் சொல்கிறது. அவர் ஜீவனுள்ளவர், அவர் கன்மலையானவர், அவர் ரட்சிப்பின் தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறக்காக ஸ்தோத்திரம். நீர் கன்மலையாக இருக்கிறக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்கள் ரட்சிப்பு, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உங்களுடைய பிரசனம் சூழ்ந்திருப்பதாக நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.